உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ சாய் சத்சங்கத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். அத்தியாயம் 7. சாய்பாபாவின் குணாதிசயங்கள், வியக்கத்தகு அவருடைய அவதாரம், அவரின் யோக சாதனைகள், எங்கும் நிறைந்த தன்மை, குஷ்டரோக அடியவனின் சேவை, குழந்தை கபர்டேயின் பிளேக் வியாதி, பண்டரிபுரத்துக்கு செல்லல் போன்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலில் வியக்கத்தகு அவதாரத்தை பார்ப்போம். சாய்பாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்திருந்தார். அவர் தௌதி 22.5 அடி நீளமும் 3 அங்குல அகலமும் உள்ள நனைக்கப்பட்ட ஒரு லினன் துண்டினால் வயிறு சுத்தம் செய்தல், கண்ட யோகம், அதாவது உடல் உறுப்புகளை தனியாக கழற்றி பின்னர் சேர்த்தல், சமாதி உள்ளிட்ட 6 முறைகளிலும் கை தேர்ந்தவராகவும் அவர் இருந்தார். அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் ஒரு யவனரை போன்று தோற்றமளித்தார். நீங்கள் அவரை ஒரு யவனர் என்று கருதுவீர்களானால் ஒரு சமயாசாரம் உள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தார். அவர் ஒரு ஹிந்துவா முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை. ஹிந்துக்களின் விழாவான ராம நவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளையும் வழங்கினார். கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால் காலா திருவிழாவை, அதாவது கிருஷ்ணர் மேனியை கருமை நிறமாக்கும் வைபவம் அது, உரிய முறைப்படி செய்வித்தார். இத்திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் தொழுகையை நமது மசூதியில் செய்ய அனுமதித்தார். ஒரு முறை மொஹரம் திருவிழாவின் போது சில முகமதியர்கள் மசூதியில் ஒரு தாசியா அல்லது தாபூத், முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவகம் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று புதைக்கவும் தீர்மானித்தனர். 4 நாட்களுக்கு தாபூத்தை மசூதியில் வைக்க சாய்பாபா சம்மதித்தார். 5வது நாள் சிறிதளவும் தமது செயலுக்காக வருத்தம் தன்மையின்றி மசூதியிலிருந்து அதை அப்புறப்படுத்தினார். நீங்கள் அவரை ஒரு முகமதியர் என்று கூறுவீர்களானால் ஹிந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தார். நீங்கள் அவரை ஹிந்து என்று கருதுவீர்களானால் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார். ஆனால் பாபாவை நெருங்கிய நானா சாஹேப் சந்தோர்கர் கருத்துப்படி பாபாவுக்கே சுன்னத் செய்யப்படவில்லை. PV தேவ் எழுதிய பாபா ஹிந்து கி யவன் என்ற கட்டுரையை சாய் லீலா சஞ்சிகையில் பார்க்க வேண்டும். நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்பொழுதும் மசூதியில் வாழ்ந்தார். முகமதியர் என்றால் துணி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்பொழுதும் மசூதியில் வைத்திருந்தார். முகமதிய மதத்துக்கு விரோதமான பின்புறம் 3 பழக்க வழக்கங்களையும் கொண்டிருந்தார். அதாவது திருகையில் அரைப்பது, சங்கு ஊதுவது, மணி அடிப்பது, தீயில் ஆகுதி செய்தல், பஜனை, தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை அர்க்கிய வழிபாடு செய்தல் முதலியன எப்பொழுதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன. நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தால் பிராமண சிரேஷ்டர்களும் அக்னிஹோத்ரிகளும் தங்கள் வைதிக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார்கள். அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயெடுத்து ஊமையானார்கள். சாய்பாபா ஒரு முகமதியரா ஹிந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயமாக தீர்க்க இயலாததாய் இருந்தது. இது அதிசயமல்ல. அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து சரணாதிகதி அடைந்து அவருடன் ஒன்றி விடுபவனுக்கு ஜாதி, தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்து கொள்வதற்கு ஏதுமில்லை. சாய்பாபாவை போன்ற அத்தகைய ஒருவர் ஜாதிகளுக்குள்ளேயும் ஜந்துகளுக்குள்ளேயும் எவ்வித வேறுபாட்டையும் காணவில்லை. பக்ரிகளுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார். நாய்கள் அவைகளின் வாயால் அவ்வுணவை தீண்டிய போதும் அவர் அருவருப்பு காட்டவில்லை. சாய்பாபா அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த வியக்கத்தகு அவதாரமாகவே இருந்தார். முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்கார்வதற்கும் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றேன். அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தன்னிகர் இல்லாதவை. உண்மையில் சாய்பாபா பரிபூரண ஆனந்தமும் உணர்வும் கொண்டவர். அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க முடியவில்லை. அவரின் பாத ரவீந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடையதே ஆன ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறான். முக்தியில் ஆர்வமுள்ள பல சந்நியாசிகள், சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தார்கள். எப்பொழுதும் அவர் நடந்தார், பேசினார், அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார். எப்பொழுதும் தம் நாவினால் அல்லா மாலிக், இறைவனே எஜமானர் என மொழிந்தார்.
அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை. சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்பொழுதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார். எப்பொழுதும் முழு வேதாந்தத்தையும் போதித்தார். கடைசி வரை பாபா யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அரசர்களும் ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர். அனைவருடைய ஆழ்ந்த ரகசியங்களையும் அவர் அறிவார். அதை அவர் மொழிகளால் வெளியிட்ட போது அனைவரும் வியந்தார்கள். சர்வ ஞானிகளின் கருவூலம் அவரே. எனினும் அறியாதவர் போல நடித்தார். புகழை அவர் விரும்பவில்லை. இவைகளே சாய்பாபாவின் குணாதிசயங்கள். அவர் மானிட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டின. அனைவரும் அவரை ஷீரடியில் இருக்கும் பரமாத்மா என்றே நம்பினார்கள். அற்புதமான ஒரு பதிவு. இந்த பதிவில் சாய்பாபா ஒரு ஹிந்துவா அல்லது முகமதியரா என்ற கேள்விக்கு உங்கள் அனைவருக்கும் பதில் தெரிந்திருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.